குடு. எங்க நீங்க கண்டிப்பா கேம்ப் போய் தான் ஆகணுமா? போகணும்னு அவசியம் இல்லை, பட் போகலன்னா சீட்டை கிழிச்சிடுவாங்க. அப்புறம் சோத்துக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. நாளைக்கு நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண முதல் நாள் நாளைக்கு. எத்தனை நாள் முன்னாடியே சொன்னேன் நீங்க என் கூட இருக்கணும்னு. இப்ப திடீர்னு கிளம்பி போறேன்னு சொன்னா? ஏண்டி, எனக்கும் ஆசை தான் நாளைக்கு உன் கூட இருக்கணும்ட்டு. பட் கண்டிப்பா நாளைக்கு நான் போயே ஆகணும். என்ன பண்ண சொல்ற நீ? சரிங்க, நீங்க போங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா நாளைக்கு காலையில 7:20க்கு ஃபோன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஃபோனையாவது அட்டன் பண்ணுங்க. சரி, நீ ஃபோன் பண்ணு. கண்டிப்பா நான் ஃபோன் அட்டன் பண்றேன். சரி, நாளைய கதையை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப என்ன? சரி, நான் வரேன். எத்தனை தடவை சொல்லியிருந்தேன் 7:20க்கு ஃபோன் பண்ணுவேன்னு. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வரட்டும். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏடி, அதான் நேர்லயே வந்துட்டல, அப்புறம் எதுக்கு ஃபோனு? ஆமா, லீவ் போட முடியாது அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. அது மேனேஜர் கிட்ட டேக்கா கொடுத்துட்டு லீவ் போடுறவங்க 30%. அது நானும் ஒருத்தன். ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கா, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்ன்னு. இதுக்கு பதில் காலையில தான் அனுப்பணும். இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே உட்காந்துருப்ப? ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல படு, அப்புறம் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தொடு. இந்த மாதிரி நேரத்துல மழை தானே வரும். என்ன இப்ப கரண்ட் கட் ஆகுது? கரண்ட் கட் ஆனா நமக்கு என்ன? ஹம். என்னடா, என்ன பிடிக்கலையா? இல்ல, ஒன்னும் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் பிடிக்கல. சரிடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் ஆஃப் பண்ணிடலாம். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப லைட்டை போட்டுக்கோ. சரி, ஓகே. ஒருத்தனை நான் பார்க்க போறேன். நான் குளிச்சு நான் கிளம்புறேன். என்னது, குளிக்க போறியா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இனிமே உன் தலை தேய்ச்சி விடுறது, முதுகு தேய்ச்சி விடுறது எல்லாமே நான் தான். இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன ஆசை. பகல்ல இதெல்லாம் வேணாம் ஆக்சுவலி. எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். சரி, நீ இதை சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். டேய், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். நான் சொல்றேன், நல்லா இருக்கான்னு கேளு. நீ வாங்கி கொடுத்த பூ என் தலையில் வாடவில்லை, கசங்கியது. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நீ வாங்கி கொடுத்த பூ என் தலையில் வாடவில்லை, இரவு முழுதும் கசங்கியது. இப்படி ட்ரை பண்ணி பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். சூப்பர்டா. இரு, பகல் எதுவும் வேணாம். யாருக்கா தெரிஞ்ச அசிங்கமாயிடும். ராத்திரி பார்த்துக்கலாம். ஓகே, சாரி.